அண்டர்டேக்கரை பத்தி யாருக்குமே தெரியாத 7 ரகசியங்கள். நம்ம சின்ன வயசுல WWE குத்து சண்டை பார்த்திருப்போம். தினமும் பள்ளி முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதை பார்த்தாதான் நமக்கு அந்த நாளே கொஞ்சம் திருப்தியா இருக்கிற மாதிரி தோணும். சின்ன வயசுல இந்த குத்து சண்டையை பார்த்துட்டு அதுல நடந்த சம்பவங்களை ஸ்கூலுக்கு போயிட்டு அப்படியே அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பேசிட்டு ரொம்ப சந்தோஷமா அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி அந்த சண்டை போட்டு பார்க்கறது அது தனி சுகமா இருக்கும். இப்படியாக WWE பார்த்த எல்லாருக்குமே அண்டர்டேக்கர் அப்படின்னு சொன்னாலே அறிமுகமே தேவையில்லை. பலரும் அவருடைய ரசிகர்கள் தான். இப்படி 90s கிட்ஸ்கள் மத்தியில பிரபலமான அண்டர்டேக்கர் பற்றி 7 ரகசியங்கள் இருக்குது. அதை பார்க்கலாமா? நம்பர் 1, 7 உயிர். அண்டர்டேக்கருக்கு 7 உயிர் இருக்குது அப்படின்னும் அவர் இறந்து போனாலும் அதுல இருந்து எழுந்து வருவாரு அப்படின்னும் நம்மளுடைய சின்ன வயசுல சொல்லி கேட்டிருப்போம். ஆனா உண்மையில அவருக்கு இருக்கிறது 7 பேர் தாங்க. கெனடி அண்டர்டேக்கர், கமாண்டோ, மார்க் அலியஸ், மீன் மார்க் அலியஸ் அண்ட் மீன் மார்க், டைஸ் மார்கன், தி மாஸ்டர் ஆஃப் பெயின், தி பனிஷர். இதுல கடைசி பெயர் தான் அண்டர்டேக்கர். ஆனா அவருடைய உண்மையான பெயர் மார்க் வில்லியம் காலாவே. அடுத்ததா 2வது முட்டை மேன். அண்டர்டேக்கர் குத்துச்சண்டையில பல ஃபார்மேட்களை விளையாடினவர் தான் இவர் 1990ஆம் ஆண்டு தான் முதலாக குத்துச்சண்டை போட்டியில் அறிமுகப்படுத்தப்பட்டார். இவர் முதல்ல ஒரு பெரிய முட்டையை மக்கள் மத்தியில் டிஸ்பிளே செஞ்சு அந்த முட்டையை உடைச்சுக்கிட்டு உள்ள இருந்து கோழி அடையில இவர் வரணும் அப்படின்னு தான் திட்டம் போட்டிருந்தாங்க. ஆனா இது கோப்லிடி குக்கர் அப்படிங்கிறவருக்கு வழங்கப்பட்டுச்சு. அந்த முயற்சி மக்கள் மத்தியில் பெரிய நெகட்டிவ் இமேஜை ஏற்படுத்துச்சு. மக்கள் யாரும் அப்படிப்பட்ட முட்டை மேனை ஏத்துக்கலையா. நம்பர் 3, கருப்பு பெல்ட். அண்டர்டேக்கர் WWE இருந்தாலும் கூட அவர் பிரேசில் நாட்டை சேர்ந்த பிரேசிலியன் ஜூஜிஸ்ட் அப்படிங்கிற தற்காப்பு கலையில கருப்பு பெல்ட் பெற்றவராம். மேலும் பாத்தீங்கன்னா இவர் MMA அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மிக்சடு மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற கலையில தீவிரமான ஆர்வம் கொண்டவர் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால அவருக்கு சண்டை போடுறதுல தீவிரமான ஆர்வம் இருந்திருக்கு அப்பவே. நம்பர் 4, இவருடைய அந்த தனிப்பட்ட வாழ்க்கை. இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இவருக்கு மொத்தமா 3 முறை திருமணமாகி இருக்கு. 1989 to 1999 வரைக்கும் ஜோடிலின் அப்படிங்கிற பெண்ணை திருமணம் செஞ்சிருந்தாரு. அதுக்கப்புறமா சாரா அப்படிங்கிற பெண்ணை, அதுக்கப்புறமா மெக்கேல் மெக்கூல் அப்படிங்கிற பெண்ணையும் திருமணம் செஞ்சிருக்காரு. இந்த 3 பேருக்கும் சேர்த்து பாத்தீங்கன்னா மொத்தமா 4 குழந்தைகள் இருக்குதா. இவருடைய 4வது குழந்தை, அதாவது பெண் குழந்தை பாத்தீங்கன்னா 2012 வந்து பிறந்திருக்கு. நம்பர் 5, கேன் தம்பி. இவர் WWE போட்டியில அண்டர்டேக்கருடைய தம்பி அப்படின்னு சொல்லப்பட்டவர் தான் கேன். அதாவது கேன் அண்டர்டேக்கர் அப்படிங்கிற பேர்ல கேன் இருப்பதால 2 பேரும் அண்ணன் தம்பி அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் அடிபட்டுச்சு. அதே போல இவங்க 2 பேருக்கு இடையே தான் அதிகமான போட்டியும் நடந்துச்சு. இப்படியாக அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டு நிறைய வதந்திகள் கிளப்பி விட்டதுனால தான் போட்டி சுவாரஸ்யமாவும் இருந்திருக்கு அப்படின்னு இதை சொல்றாங்க. ஆனா பாருங்க, 2 பேரும் சகோதரர்கள் கிடையாதான். இதை வச்சு 184 முறை இவங்க நேருக்கு நேர் போட்டி போட்டுருக்காங்க. இந்த போட்டிகள்ல அண்டர்டேக்கர் 106 போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்காரு. 21 போட்டிகளில் தோல்வி அடைஞ்சிருக்காரு. மற்ற போட்டிகள் எல்லாமே முடிவில்லாம முடிஞ்சிருக்குது. நம்பர் 6, தோல்வியை ஒப்புக்கொண்டதே இல்லையா அண்டர்டேக்கர். பொதுவா WWE குத்துச்சண்டை போட்டியில இருவருக்குள்ள சண்டை நடக்கும்போது ஒருவர் மற்றவரை வீழ்த்தி வெற்றி பெறணும். ஒரு குறிப்பிட்ட லாக் பொசிஷனுக்கு வந்தா மட்டுமே நடுவர் தரையில 3 முறை அடிச்சு வெற்றியை உறுதி செய்வாரு. அதே நேரம் அடி வாங்குபவர் அடி தாங்க முடியல அப்படின்னா தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கிட்டு அவரே 3 முறை தரையில தட்டினால் எதிராளி வெற்றி பெறுவாங்க. அண்டர்டேக்கர் இதுவரைக்கும் 2200 போட்டிகளை சந்திச்சு ஒரு முறை கூட தன் தோல்வியை அவர் ஒப்புக்கொள்ளவே இல்லையா. பல முறை வெற்றிகளை ருசிச்சிருக்காராம். நம்பர் 7, வெள்ளரிக்காயை பத்தி அண்டர்டேக்கருக்கு பயங்க. அவர் என்னதான் ஆள் வாட்டசாட்டமா பைல்வான் மாதிரி இருந்தாலும் கூட இவருக்கு வெள்ளரிக்காயை கண்டாலே பயம் அப்படின்னு அவருடைய மேனேஜர் பால் பேரர் ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு. இந்த வெள்ளரிக்காய் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இவருடைய வாழ்க்கையில பல சம்பவங்களை செஞ்சிருக்கான் தரமா. இந்த வெள்ளரிக்காய் அவருக்கு ஒத்துக்கவும் ஒத்துக்காதான். அதனால அது கண்டாலே அவருக்கு ஆகாதான்.